ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து வெல்டிங் டெக்னிக்ஸ்ப்பா. வெல்டிங் டெக்னிக்ஸ்னால் இப்போ என்னென்ன ஒரே ஃப்ளாட் பீஸு இந்த ஃப்ளாட் பீஸில் ஹரிசாண்டலாக வச்சு வெல்ட் பண்ணும்போது ஐ கேன் மூவ் ஃப்ரம் ரைட் டு லெஃப்ட் ஆர் ஃப்ரம் லெஃப்ட் டு ரைட். அப்போது இந்த வெல்டிங் டார்ச் என்ன ஆங்கிளில் இருக்கணும், இந்த ஃபில்லர் ராடு ஆட் பண்ணுறோம் பாருங்கள், அது என்ன ஆங்கிளில் இருக்கணும், அதில் என்ன டைப் ஆஃப் மூமெண்ட் ஷுட் பி கிவன் ஃபார் தி வெல்டிங் டார்ச், அப்புறம் என்ன டைப் ஆஃப் மூமெண்ட் ஷுட் பி கிவன் ஃபார் தி என்னது இது ஃபில்லர் மெட்டீரியல். இவ்வளோத்துக்கும் ஒன்றுத்துக்கும் ஒரு பராமீட்டர் இருக்குது. அதெல்லாம் பொறுத்து நான் வந்து லெஃப்ட் வெல்டிங் ஆர் ஃபோர் ஹேண்ட் வெல்டிங் போகிறேன்னா இல்லை ரைட் வேர்ட் ஆர் பேக் ஹேண்ட் வெல்டிங் போகிறேனா அப்படிங்கிறத நம்ம டிட்டர்மைன் பண்ணுவோம். இப்போ லெட் ஸ்டார்ட் வித் ஃபஸ்ட்டு லெஃப்ட் வேர்ட் ஆர் ஃபோர் ஹேண்ட் வெல்டிங்னு பேர். இந்த டெக்னிக்கில் என்ன செஞ்சுருவாங்க, இந்த வெல்டர்னுடைய ரைட் ஹேண்டில் டார்ச் வச்சுருப்பார், வெல்டிங் டார்ச், கேஸ் அந்த வெல்டிங் டார்ச் இருக்கு இல்லையா, அதை வச்சுருப்பார். ஃபில்லர் ராட் வந்து ஆட்டோமேட்டிக்காக இட் வில் பி ஹெல்ட் இன் த லெஃப்ட் ஹேண்ட் ஆஃப் தி ஆப்ரேட்டர். சரிங்களா? எங்கேருந்து ஆரம்பிப்பாங்க, டைரெக்ஷன் ஆஃப் வெல்டிங் இங்கே பாருங்கள், இதோ இருக்குது பாருங்கள். இட் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் தி ரைட் சைட் ஆஃப் த பிளேட்டில் ஆரம்பித்து டுவர்ட்ஸ் தி லெஃப்ட் சைடு வரைக்கும் வருவாங்க. சரிங்களா? ஸோ இந்த டைரெக்ஷனில் வர்றது. இதில் இந்த வெல்டிங் டார்ச்சினுடைய ஆங்கிள் வந்து வில் பி அரவுண்ட் 60 to 70 degrees, வில் பி அரவுண்ட் 60 to 70 degrees. அதே போல் இந்த ஃபில்லர் ராட்னுடைய ஆங்கிள் வந்து 30 to 40 degreesல இருக்கும். சரிங்களா? இப்போது இதில் இந்த ஃப்ளேம் இருக்கு இல்லையா, அந்த ஃப்ளேம் வர டார்ச் இருக்கு இல்லையா, அந்த ஃப்ளேம் வந்து வில் பி கிவன் அ ஸ்மால் ரொட்டேட்டரி சர்க்குலர் ஆர் ரொட்டேஷனல் மூமெண்ட் ஆர் சைட் பை சைட் மூமெண்ட் கொடுப்பாங்க, சைட் டு சைட் மூமெண்ட் கொடுத்துக்கிட்டு வருவாங்க. ஏன்னா அப்போ தான் யூனிஃபார்ம் ஃபியூஷன் வெல்டு ஒப்டெயின் ஆகும். ஆனால் இந்த ஃபில்லர் ராடை எந்த விதமான மூமெண்ட்டும் கொடுக்காம ஜஸ்ட் இட் வில் பி மூவ்டு பேக்வேர்ட், பின்னாடி. அதாவது இங்கேருந்து இப்படி வந்துக்கிட்டே இருக்காங்க, வரும்பொழுது இந்த வெல்டிங் டார்ச் இப்படி 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 நகர்த்திக்கிட்டே வருவாங்க. அப்படி இல்லைன்னா லைட்டாக சின்னதாக ஒரு ரவுண்ட் பண்ணிக்கிட்டே வருவாங்க. இது இருக்குது இல்லைங்களா, இந்த ராட் இருக்கு இல்லையா, இது ஜஸ்ட்டு ஃபீட் பண்ணுறதுக்காக கொஞ்சம் உள்ளேயும் அப்புறம் பேக், திருப்பி கொஞ்சம் ஃபீட் பண்ணுறதுக்காக அப்புறம் பேக், கொஞ்சம் ஃபீட் பண்ணுறதுக்காக அப்புறம் கொஞ்சம் பேக், இப்படி இந்த ப்ராசஸ் நடந்துக்கிட்டே they will start from the right side and move towards the left side. அப்படி போனால் that is called leftward or four hand weldingனு பேர். இதை நார்மலாக எந்த மாதிரி இடத்துக்கு யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா 3 mm திக்னஸ் பிளேட்டுக்கு அன்பெல்டாக இருந்தால், அன்பெல்டான அந்த பட் ஜாயிண்ட் வித்தவுட் எனி எட்ஜ் ப்ரிப்பரேஷனாக இருந்ததுன்னா 3 mm திக்னஸ் பிளேட்டுக்கு இந்த இது யூஸ் பண்ணுவாங்க. நம்மளுக்கு கேஸ் வெல்டிங்கே தெரியும், ஹெவி திக்னஸ்க்கு அதிகமாக போக மாட்டாங்க, திக்னஸ் கம்மியாக இருக்கிறதுக்கு தான் இதை யூட்டிலைஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிறது தெரியும். அது இல்லாமல் இதில் என்ன ஒரு பெரிய ட்ராபேக்கு, இட் வில் ஹாவ் அ லெஸ் ஸ்ட்ரென்த் வென் கம்பேர்ட் டு தட் ஆஃப் அதர் ஜாயிண்ட்ஸ். ஸோ பிவெல்டு பிளேட்டாக இருந்தால், அதை பிவெல்டு பிளேட்டாக இருந்தால் என்னென்ன, இந்த மாதிரி ஒரு வி ப்ரிப்பரேஷன் பண்ணியிருக்காங்கன்னு வச்சுக்கோ, 2 பக்கமும், இல்லை ஒரு பக்கம் பண்ணியிருந்தால் அது பேர் பிவெல்டு, 2 பக்கம் பண்ணியிருந்தால் அது பேர் வி. இது வந்து எட்ஜ் ப்ரிப்பரேஷனில் வீடியோவில் இருக்குது. ஸோ அந்த பிவெல்டு பிளேட்டு 6 mm திக்னஸ் வரைக்கும் நம்ம போகலாம், அப்படியே டபுள் த டைம் ஆஃப் நார்மல். ஸோ திஸ் இஸ் வித் ரெஸ்பெக்ட் டு லெஃப்ட் வேர்ட் வெல்டிங். அடுத்து என்னென்னா ரைட் வேர்ட் ஆர் பேக்வேர்ட் வெல்டிங்னு பேர். ரைட் வேர்ட் ஆர் பேக்வேர்ட் வெல்டிங்னா இந்த டெக்னிக்கில் என்ன செய்கிறாங்க, we will start from the left portion of the workpiece and move towards the right portion of the workpiece. இதான் direction of welding. சரிங்களா? இதுலேயும் என்ன செஞ்சிருவார், அந்த வெல்டிங் டார்ச்சை வந்து ரைட் ஹேண்டில் பிடிச்சிருப்பார், வெல்டிங் ராட் அதாவது ஃபில்லர் ராடை வந்து லெஃப்ட் ஹேண்டில் தான் பிடிச்சிருப்பாங்க. அதில் எந்த மாற்றமும் கிடையாது. ஆனால் இதில் திஸ் டார்ச் இருக்குது பாருங்கள், வில் பி மூவிங் ஃப்ரம், அப்படியே என்ன ஆங்கிளில் இருக்கும் அப்படின்னா முதல்ல 40 to 50 டிகிரியில் இருக்கும், வில் பி அரவுண்ட் 40 to 50 டிகிரி இன்க்ளினேஷன். இந்த ஃபில்லர் ராட் இருக்குது பாருங்கள், வில் பி அரவுண்ட் 30 to 40 டிகிரி இன்க்ளினேஷன் வித் தி ஒர்க் பீஸ். சரியா? அதில் ஏற்கனவே பார்த்ததில் திஸ் வெல்டிங் டார்ச் வில் பி கிவன் என்ன மூமெண்ட்டு, சர்க்குலர் மூமெண்ட் ஆர் சைட் டு சைட் மூமெண்ட்டு கொடுப்பாங்க ப்ராப்பர் ஃபியூஷனுக்காக. ஆனால் இங்கே என்ன செய்வாங்க, டார்ச் வந்து ஸ்ட்ரைட் டைரெக்ஷனில் போயிட்டே இருக்க வேண்டியது தான். ஆனால் இந்த ஃபில்லர் ராட் இருக்குது பாருங்கள், அதுதான் என்ன செய்வாங்க, சர்க்குலர் மோஷனும் இந்த சைட் டு சைட் மூமெண்ட்டும் கொடுத்துக்கிட்டே போவாங்க. ஸோ தட் அங்கே ப்ராப்பர் ஃபியூஷன் ஏற்படுறதுக்காக. திஸ் டெக்னிக் வந்து ரொம்ப பெட்டர் டெக்னிக் அண்ட் சீப்பான டெக்னிக். சீப்னா எக்கனாமிக்கல். எதுக்காக, ஃபார் வெல்டிங் ஹெவி ஸ்டீல் செக்ஷன்ஸ். அதாவது பிளேட் ஓவர் 6 mm திக்னஸ் வரைக்கும் என்ன செய்ய முடியும், we can go for welding ஓவர் 6 mm னா 6 mm மேலே. ஃபார் பிளேட்ஸ் ஆஃப் 8 mm திக்னஸ் வரைக்கும் போனால்
கண்டிப்பாக 8 mm திக்னஸ்னால் இந்த இடத்துல பெவல் பண்ணியிருக்கணும். பெவல்னால் நான் ஒரு பக்கம் ஸ்ட்ரைட்டு ஒரு பக்கம் இல்லை வி பண்ணியிருந்தாங்கன்னா, அதுவும் 60 degree இன்க்ளினேஷனில் பண்ணியிருந்தாங்கன்னா, we can go for 8 mm திக்னஸ் வரைக்கும் இந்த டைப் ஆஃப் கேஸ் வெல்டிங்கில், அதாவது இந்த டைப் ஆஃப் வெல்டிங், அதாவது ஃப்ரம் லெஃப்ட் டு ரைட் டைரெக்ஷனுக்கு வெல்டு பண்ணுறதுல போனால் we will be able to achieve that ப்ராப்பர் வெல்டு. ஸோ அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா வெர்டிக்கல் வெல்டிங்னு பேர். வெர்டிக்கல் வெல்டிங்னா என்ன, படம் பார்த்தாலே தெரியுது உங்களுக்கு. ஃப்ரம் தி பாட்டம் டுவர்ட்ஸ் தி டாப், 2 ஒர்க் பீஸு. ஸோ ஃப்ரம் தி பாட்டம் ஆரம்பித்து அப்படியே மேலே போவாங்க இல்லையா. இதில் வந்து எய்தர் நம்ம வந்து லெஃப்ட்வர்ட் மூவ்மெண்ட் பண்ணுறதா ரைட்வர்ட் மூவ்மெண்ட் பண்ணுறதா. இதில் என்ன சார், எப்படி சார் லெஃப்ட்வர்ட் மூவ்மெண்ட் ரைட்வர்ட் மூவ்மெண்ட்? எய்தர் தி வெல்டிங் டார்ச் கேன் பி கிவன் அ சர்க்குலர் ரொட்டேஷன் மூவ்மெண்ட் அண்ட் த ஃபில்லர் ராட் கேன் பி ஃபெட் இன் அண்ட் ஃபெட் அவுட். உள்ளே அப்படின்னு கொஞ்சம் அந்த ஆர்க்குள்ளே வைக்கிறது, திருப்பி எடுத்துறது, திருப்பி அதில் அப்படியே அந்த ட்ராப்லெட் கட்டிட்டு அப்படியே வந்து இதில் என்னது வெல்ட் ஆகிட்டே வரும். ஸோ அப்படி பண்ணலாம். இல்லை இந்த வெல்டிங் டார்ச்சை காமனாக வச்சுட்டு இந்த இது இருக்குது பாருங்கள், ஃபில்லர் ராடை ரொட்டேட் பண்ணி கொண்டு போகுது. இது மாதிரி 2 விதத்தில் எது வேணாலும், எந்த டெக்னிக் வேணாலும் யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா. ஸோ இந்த வெல்டிங் டார்ச் இருக்கு இல்லையா, இந்த இங்கே இருக்குது பாருங்கள். வெல்டிங் டார்ச் வந்து அரவுண்டு 1.5 mmக்கு இந்த திக்னஸ் கம்மியாக இருக்கிற பட்சத்தில் ஐ வில் கோ ஃபார் அரவுண்டு 25லேருந்து 95 டிகிரிக்குள்ளே, அந்த எப்படி வேணால் வச்சுக்கலாம். 25 டிகிரிலேருந்து 90 டிகிரிக்குள்ளே ஐ கேன் கீப் அட் எனி ஆங்கிள் ஃபார் அ பெட்டர் ஜாயிண்ட். இதே 1.5 mm திக்னஸ்லேருந்து 3 mm திக்னஸ்க்கு போகிறேன்னு வச்சுக்கோ. 1.5 mmலேருந்து 3 mm திக்னஸ் போகும்போது ஆங்கிள் வந்து எவ்வளோ இருக்கணும், 25 டிகிரி இருக்கணும். அதே வந்து 3 mm திக்னஸ்லேருந்து 5 mm திக்னஸ்க்கு போகிறேன்னு வச்சுக்கோங்க. அப்போ இந்த ஆங்கிள் வந்து எந்த ரேஞ்சில் இருக்கணும்னா 50 டிகிரியில் இருக்கணும். சரிங்களா. அதே வந்து 5 mmக்கு அண்ட் அபவ் போகிறேன்னா இட் ஷுட் பி பெர்பெண்டிகுலர், 90 டிகிரியில் இருக்கணும். பட் ஃபில்லர் ராட் வந்து அந்த ஆங்கிள் வந்து கான்ஸ்டன்ட் தான். இட் இஸ் அரவுண்ட் 30 டிகிரி அந்த ரேஞ்சில் மட்டும்தான் இருக்க போகுது. அதுவும் வெர்டிக்கல் லைனில் போயிட்டே இருக்க போகுது. இது வந்து இஸ் எக்கனாமிக்கல் அண்ட் பெட்டர் ஃபார் பிளேட் திக்னஸ் ஆஃப் 6 mm அண்ட் அபவ். அது வரைக்கும் நமக்கு வந்து எது தேவையில்லை, 6 mm அண்ட் அபவுக்கு வரைக்கும் நம்ம வந்து இதில் வெல்டு பண்ணலாம். நார்மலாக அதுக்கு வந்து நம்ம இது பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது, எது எட்ஜ் ப்ரிப்பரேஷன் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. பட் 16 mmக்குலாம் போகும்போது எட்ஜ் ப்ரிப்பரேஷன் மஸ்ட். இதோ இங்கே பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், யூ ஹாவ் கிவன் அ பிவல், அதாவது வி க்ரூ பண்ணியிருக்காங்க, எட்ஜ் ப்ரிப்பேர் பண்ணியிருக்காங்க. 16 mm வரைக்கும் we can go in this வெல்டிங். சரிங்களா. இந்த வெல்டிங் டெக்னிக்கில் எல்லாமே கேஸ் வெல்டிங்கில் தான். ஓகே. ஃபில்லர் ராட் யூஸ் பண்ணுறது இருக்கு இல்லையா, இதில் ஃபில்லர் ராட்னுடைய பர்பஸ் என்ன, ஜஸ்ட் டு ஃபில் தி அந்த ஜாயிண்ட், அந்த வி க்ரூவை ஃபில் பண்ணுறதுக்காக மட்டும்தான். இதில் வந்து தனியாக வந்து என்ன சொல்கிறது, அந்த ஃபில்லர் ராடில் ஃப்ளக்ஸு கோட்டிங் இருந்ததுன்னா தட் இஸ் ஃபார் பெட்டர். ஸோ தட் அது வந்து என்ன ஃபார்ம் ஆகும், மேலே ஸ்லாக் ஃபார்ம் ஆகி உங்களுக்கு வந்து அந்த ஸ்லாகை வில் ஃபார்ம் அ ப்ரொடக்டிவ் கவரிங் ஃபார் தி வெல்டு மென்ட். இன்கேஸ் அது இல்லாட்டாலும் ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது, வி கேன் ப்ரொசீட். அந்த ஸ்லாக்ஸை வந்து அதுக்கப்புறமா என்ன செஞ்சிடலாம், உடச்சி எடுத்துடலாம் பை யூஸிங் சிப்பிங் ஹேமர். உங்களுக்கு இந்த டெக்னிக்ஸ் ஆஃப் கேஸ் வெல்டிங் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.